என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வித்தியாசமான கன்டென்ட் தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டுக்கு வாங்குற டோர் மேட் எப்படி பார்த்து வாங்கணும்? எந்த மாதிரியான மேட் வாங்குனா வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து டோர் மேட் எல்லாம் வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்ண மாட்டேன். ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன். நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கும், கால்ல துடைக்கிற மேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய வித்தியாசம் இருக்கு. ட்ரெஸ்ல அந்த அளவுக்கு மண்ணோ, டஸ்ட்டோ எதுவுமே இருக்காது. ஆனா, கால்ல துடைக்கிற மேட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய மண் இருக்கும், டஸ்ட் இருக்கும். இப்படிப்பட்ட மேட்ட நம்ம வாஷிங் மிஷின்ல துவைக்கிறது எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு சரியா படுறதில்ல. அதனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து டோர் மேட் எல்லாம் நான் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன். இப்ப இந்த வீடியோல நீங்க பார்க்குற இந்த மேட் எல்லாமே ஒரு பக்கம் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது. ஆனா, இந்த மாதிரி மேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விலை அதிகமாவும் இருக்கும். இதே மேட்ல குவாலிட்டி கம்மியா இருக்கிற மேட் கூட வருது. அது கொஞ்சம் விலையும் கம்மியா இருக்கும். ஆனா, பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிரும் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்ப நீங்க பார்க்குற மேட்டு ரொம்பவே சூப்பரான குவாலிட்டிங்க. பார்க்குறதுக்கும் எந்த அளவுக்கு டீசென்ட்டா ரொம்ப அழகா தெரியுது பாருங்க. சரி வாங்க, இப்ப நான் எந்த மாதிரியான மேட் வாங்குறேன்? அதனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? வாஷ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியா இருக்குது? அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். நம்ம சேனல்ல பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கும் சரி, வியூவர்ஸ்க்கும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கன்டென்ட்ட நான் தேடி புடிச்சு போடுறேன். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப என்னோட வீட்ல என்ன மாதிரியான மேட் இருக்குன்னு நான் காமிக்கிறேன். நெறைய பேர் வீட்ல நம்ம காமனா யூஸ் பண்றது இந்த சின்ன மேட்டு தான். ஒரே பக்கமா யூஸ் பண்ற இந்த மாதிரி பெரிய மேட்டெல்லாம் நம்ம யாருமே வாங்குறதில்ல. இந்த மாதிரியான மேட் வாங்கும்போது நமக்கு வாஷ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு தான் இத நான் வாங்கவே ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி மேட்ல விலை அதிகமாவும் இருக்கு, கம்மி விலையிலயும் இருக்கு. அதே மாதிரி சின்ன சைஸ்லயும் கிடைக்குது, பெரிய சைஸ்லயும் கிடைக்குது. இப்ப என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு மேட்டும் என்ன மாதிரி இருக்குன்னு நான் ஒவ்வொன்னா காமிக்கிறேன். இப்ப நீங்க பார்க்குற மேட் வந்து நான் சென்னை சில்க்ல வாங்குனேன். மேல் பக்கத்துல நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஷீட் இல்லாம வெறும் காட்டன் த்ரெட்டுலே தான் இருக்கும். இந்த மாதிரி அடிப்பக்கம் த்ரெட் இருக்கிற மேட் வந்து நம்ம கால் வச்சாலும் வழுக்காது. நெக்ஸ்ட்டு நான் இதுவும் சென்னை சில்க்ல தான் வாங்குனேன். இந்த மேட் வந்து அழுக்கா இருக்கு. இத தான் நான் வாஷ் பண்ணி காமிக்க போறேன். இந்த மேட்லயும் அதே மாதிரி தான் கீழ வீவிங் தான் பண்ணியிருப்பாங்க. இதுவே அடிப்பக்கத்துல பிளாஸ்டிக்கா இருந்தா வழுக்கி விட்டுடும். 3வதா நீங்க பார்க்குற மேட் வந்து டி-மார்ட்ல வாங்குனது. இந்த மேட்லயும் பார்த்தீங்கன்னா, அடியில பிளாஸ்டிக் குடுத்துருக்க மாட்டாங்க. த்ரெட்டுலே தான் வீவிங் இருக்கும். இந்த மேட்டு மத்த மேட்ட விட இது கொஞ்சம் கம்மி விலை தான். இப்ப நார்மலா எல்லார் வீட்லயும் யூஸ் பண்ற மேட்டு இதுதான். ஒரு பக்கம் ஒரு 10 நாளைக்கு நல்லா அழுக்கான பிறகு, திருப்பி போட்டு இன்னொரு 10 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்படி 2 பக்கமும் திருப்பி போட்டு யூஸ் பண்ற மேட் பார்த்தீங்கன்னா, துவைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்ப லேட்டஸ்ட்டா டிமார்ட்ல வாங்குன டோர் மேட் இதுதான். மேல வந்து வெல்வெட் கிளாத்ல சாஃப்ட்டா குடுத்துருக்காங்க. கீழ அடிப்பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ரப்பர் மாதிரி ஒரு மெட்டீரியல்ல குடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே குவாலிட்டி சூப்பரா இருந்ததுங்க. விலைக்கு ஏத்த மாதிரி மேட்டும் நல்லா இருந்தது. கீழ ரப்பர் மாரி ஒரு மெட்டீரியல் குடுத்துருக்கிறதுனால, இது மேல நம்ம ஏறி நின்னாலும் சரி, நடக்கும்போதும் சரி, மூவ் ஆகுறதில்ல. அது மட்டும் இல்லாம வழுக்கையும் விடுறதில்ல. இந்த ரப்பர் வந்து நல்லா தரையில கிரிப்பா புடிச்சுக்குது. சின்ன குழந்தைங்க, வயசானவங்க இருக்கிற வீட்ல இந்த மேட் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா, இந்த மாதிரி மேட் எல்லாமே நம்ம மெயின் டோருக்கு யூஸ் பண்ண முடியுமே தவிர, நம்ம வந்து பாத்ரூம்க்கெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. இப்ப இந்த மேட்ல அடியில ரப்பர் கிடையாது. அதனால மூவும் ஆகுது. இது வந்து பாத்ரூம்க்கு யூஸ் பண்ண முடியும். தண்ணியும் நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்ப என்கிட்ட அழுக்கு இருக்கிற மேட்ட நான் சோப்பு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். இதுல 2 டைப்பா யூஸ் பண்ற மேட்டும் இருக்கு. இத எப்படி வாஷ் பண்றேன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் இப்ப இதுக்கு வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ற சேஃப் வாஷ் லிக்விட் தான் நான் இதுல போட்டு ஊற வைக்க போறேன். லிக்விட் போட்டு ஊற வைக்கிற கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த சோப்பு போட்டு நனைச்சத வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட் இதுதான் நான் வாஷ் பண்ண போறேன். ஆல்ரெடி நம்ம லிக்விட்ல ஊற வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் லிக்விட வந்து நான் மக்ல ஊத்தி நான் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மிக்ஸ் பண்ண தண்ணிய லைட்டா நான் மேட்ல தொளிச்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம நார்மலா துணி துவைக்கிற பிரஷ்ல வந்து தான் இத நம்ம தேய்க்க போறோம். இப்ப இந்த மாதிரியான மேட் வந்து நான் லைட்டா மசாஜ் பண்ற மாரி தான் பிரஷ்ல தேய்க்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு அழுக்கு எப்படி போகுது பாருங்க. இந்த மேட்டுக்கு நான் அதிகமா பிரஷர் எல்லாம் குடுக்கல. லைட்டா தான் நான் மசாஜ் பண்ற மாரி தேய்க்கிறேன். எந்த மேட்டா இருந்தாலும் சரி, நம்ம இப்படி தேய்ச்சுக்கிட்டு இருக்கும்போதே, அடிக்கடி இதுல தண்ணி விட்டு தேய்ச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி தேய்க்கும்போது, அதுல இருக்கிற அழுக்கு எல்லாமே அந்த தண்ணியில அப்படியே போய்க்கிட்டே இருக்கும்.
நீங்க நினைக்கலாம், இப்படி தண்ணி விட்டா சோப்பெல்லாம் போயிடாதான்னு. இல்லைங்க, போகாது. அப்படியே மேட்ல தான் இருக்கும். ஒவ்வொரு முறையும் நான் தேய்க்கும்போது எந்த அளவுக்கு இதுல சோப்பு வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அதே மாதிரி அந்த மேட்ல இருக்கிற அழுக்கு போற வரைக்குமே நான் மக்ல தண்ணி ஊத்துவேன், மறுபடியும் தேய்ப்பேன். திரும்ப மக்ல இருந்து தண்ணி ஊத்துவேன், திரும்ப அப்படியே தேய்ப்பேன். இப்படி தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கையிலேருந்து அதிகமா பிரஷரும் குடுக்க தேவையில்ல. லைட்டா தேய்ச்சா போதும். அது மட்டும் இல்லாம தண்ணி ஊத்தும்போது, அதுல இருக்கிற அழுக்கு எல்லாமே தண்ணீல போயிடும். நம்ம தண்ணி ஊத்தாம வெறும் மேட்டா துவைக்கும்போது, அதுல வந்து நம்ம நெறைய பிரஷர் குடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம தேய்க்க தேய்க்க அந்த அழுக்கு அப்படியே மேட்லயே தான் இருக்கும். இப்ப இந்த ஒன் சைடா யூஸ் பண்ற மேட்டு ரொம்ப ஸ்மூத்தா தேய்ச்சா போதும். ரொம்ப பிரஷர் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம கைக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெயின் ஆகாது. பிரஷ்ல தேய்க்கிறதும் பார்த்தீங்கன்னா, ஒரே பக்கம் தேய்ச்சா போதும். நீங்க வாங்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி மேட்டா பார்த்து வாங்குங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. இந்த பெரிய மேட்டெல்லாம் விலை ஜாஸ்தியா இருக்கு. என்னால கம்மி விலையில கிடைக்கிற இந்த சின்ன மேட்டு தான் வாங்க முடியும். இதை எப்படி வாஷ் பண்றது? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம பெரிய மேட் எப்படி வாஷ் பண்ணமோ, அதே மாதிரி தாங்க இதுவும். மேட் மேல லைட்டா சோப்பு தண்ணீய தெளிச்சுட்டு, லைட்டா பிரஷ்ல தேய்ச்சுக்கணும். அதுக்கப்புறமா மேட் மேல தண்ணி ஊத்தி, ஊத்தி நம்ம பிரஷ் பண்ணணும். இந்த மாதிரி மேட் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்காது. ஹார்டா இருக்கும். தண்ணி ஊத்தாம வெறும் மேட்டா தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிரஷரும் அதிகமா குடுத்து தேய்க்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ண மேட் வந்து நம்ம ஒரு பக்கம் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதனால அது துவைக்கிறது ஈஸி. ஆனா இந்த மேட் அப்படி இல்ல. 2 பக்கமும் யூஸ் பண்ணியிருப்போம். அதனால அழுக்கும் நெறைய சேர்ந்திருக்கும். இதனால துவைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அப்படியே இதுல துவைச்சாலும் அந்த அளவுக்கு கிளீனா அழுக்கும் போறது கிடையாது. இந்த மாதிரியான மேட் துவைக்கும்போது, அந்த மேட்ல இருக்கிற அழுக்கு போற வரைக்குமே மக்ல தண்ணி விட்டு, விட்டு இந்த மாதிரி தேய்ச்சு பாருங்க. மொத்த அழுக்குமே கிளீனா போயிடும். மேட்டுமே பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மேட் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா துவைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நெறைய பேரு கல்லு மேல அடிச்சு தான் இந்த மேட் எல்லாமே துவைப்பாங்க. அப்படி துவைக்கும்போது இதுல 50% தான் அழுக்கு போவும். மீதி 50% அதிலேயே தான் அழுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மேட்டோட லைஃப்புமே அதிகமா வராது. இப்ப நீங்க பார்க்குற இந்த மேட்ல நெறையவே அழுக்கு இருக்கு. இந்த மேட்டு நான் டெர்ரஸ்க்கு போற இடத்துல போட்டிருந்தேன். டெர்ரஸ்க்கு போயிட்டு வரும்போதே இதுல கால துடைக்கிறதுனால, இதுல ரொம்பவே அழுக்காகி இருக்கு. நல்லா இருக்கிற மேட்ட தூக்கி போடுறதுக்கும் நமக்கு மனசு வர்றதில்ல. இது இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நெறைய பேர் நெனைக்கலாம், கால்ல துடைக்கிற மேட்டு இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வாஷ் பண்ணணுமான்னு. எனக்கு எந்தவித அழுக்கும் இல்லாம, எந்த பொருளுமே பளிச்சுன்னு இருக்கணும். இப்படியே இருந்து பழகி போச்சு. என்ன மாத்திக்கணும்னு நெனைச்சா கூட என்னால மாத்திக்க முடியல. ஒரு சில சமயம் எனக்கு தோணும், நான் மட்டும் தான் இப்படி வீட்டு வேலைகள விழுந்து விழுந்து செய்றேனா? இல்ல என்ன மாதிரியே நெறைய பேர் இருக்காங்களா? அப்படின்னு. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப நம்ம இத அலசிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, நெறைய அழுக்கு அதிலேயே போயிடுச்சு. பக்கெட்ல அலசும்போது அந்த அளவுக்கு நமக்கு அழுக்கு இருக்காது. இப்ப வாஷ் பண்ண மேட் பாருங்க, எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு. இதையே நம்ம அடிச்சு துவைக்கும்போது, இந்த அளவுக்கு இது பளிச்சுன்னு ஆகவே ஆகாது. அதே மாதிரி வாஷிங் மிஷின்ல போட்டீங்கனாலும், இந்த அளவுக்கு இதுல அழுக்கு போகாது. என்னோட தண்ணி சாஃப்ட்னர் தண்ணிங்கிறதுனால அதிகமா நுர வருது. அதனால ஒரு 2, 3 வாட்டி நான் அலசிக்கிறேன். அலசி முடிச்ச பிறகு இந்த பக்கெட் மேலயே போடுறேன். அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்ச பிறகு, அப்புறமா இத நம்ம காய போட்டுக்கலாம். மெயின் டோர்ல எப்பவுமே ஸ்லிப் ஆகுற மாதிரி இருக்கிற மேட்டு போடவே போடாதீங்க. என்னோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்ட நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனைக்கிறேன். என் பொண்ணுக்கு 3 வயசா இருக்கும்போது, டோர க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன். வெளியிலேருந்து யாரோ காலிங் பெல் அடிச்சாங்க. பெல் அடிச்ச சத்தத்த கேட்ட உடனே, நான் வர்றதுக்குள்ள அவ ஓடி போய் டோர தொறக்கறதுக்கு போனா. மெயின் டோர்ல நம்ம காமனா எல்லாரும் யூஸ் பண்ற இந்த மாதிரி மேட் தான் போட்டிருந்தேன். வேகமா ஓடி வந்து இந்த மேட் மேல கால் வச்சதுனால அப்படியே வழுக்கி விட்டுருச்சு. அவ அப்படியே குப்புற இந்த லாக் மேல விழுந்துட்டா. பழைய வீட்ல இந்த லாக் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருந்தது. அது மேல விழுந்த உடனே அப்படியே நெத்தியில கரெக்ட்டா ஐப்ரோ இருக்கிற இடத்துல அப்படியே வெட்டி விட்ட மாரி ஆயிடுச்சு. பொம்பள புள்ளங்கிறதுனால அந்த இடத்துல ஸ்டிச் போடாம நாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி தான் அப்ப பண்ணோம். பிளாஸ்டிக் சர்ஜரின்றதுனால அந்த இடத்துல மார்க் எதுவுமே அவளுக்கு இப்ப தெரியல. முடிஞ்ச அளவுக்கு மெயின் டோர்ல அடிப்பக்கத்துல ரப்பராவும் இருக்கணும். அதே மாதிரி மூவ் ஆகாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மேட்டா பார்த்து போடுங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்ச மேட்ல இருந்து தண்ணி எல்லாமே வடிஞ்சிருச்சு. இப்ப இது எல்லாத்தையுமே நான் காய போட்டுக்கிறேன். போட்ட பிறகு பாருங்க, இது எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு. நெறைய பேரு என்னோட மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன், டெய்லி நான் எப்படி வேலை செய்றேன் அப்படிங்கிறத பத்தி வீடியோவா போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி விளாக்ஸ லைக் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. புதுசா நம்ம சேனல பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல்ல நெறைய விதமான கிளீனிங் வீடியோஸ் இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். தேங்க் யூ.